லோக்சபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படாத நிலையில் கூட்டணி அமைக்க கால அவகாசம் உள்ளதாக மத்திய அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு காமராஜ் பெயர் சூட்டப்பட்டது. இந்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த காமராஜரின் வெண்கல திருவுருவ சிலையை ஞாயிறன்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் வாசன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வாசன், காமராஜரின் ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தில் நீர்த்தேக்கங்கள், பல்வேறு மின்சார திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன என்றார். காமராஜர் ஆட்சிக் காலத்தில்தான் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது என்று வாசன் பெருமிதம் தெரிவித்தார். 60 years back he introduced the midday meal scheme in the schools for the children. Today that midday meal scheme is taken as a role model by the UPA government, and around 13.5 crore children are being benefited out of the midday meal scheme in the country, and I am proud to say this is one of the biggest program worldwide. So naming Kamaraj for the youngest and growing corporate port in Tamil Nadu is a fitting tribute for the departed leader. I am very thankful to the Prime Minister and the UPA Chairman Madam Sonia Gandhi for their contribution in naming the Ennur port as Kamarajar port. மேலும் லோக்சபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படாத நிலையில் கூட்டணி அமைக்க கால அவகாசம் உள்ளதாகவும், சரியான நேரத்தில் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் வெற்றி கூட்டணி அமையும் என்றும் வாசன் தெரிவித்தார்.